Reviewing the literature நம்ம ரிவ்யூ பண்ணுறது எப்படி? That review of literature is a task that continues throughout the duration of the thesis. நம்ம வந்து லிட்ரேச்சரை நம்ம ரிவ்யூ பண்ணுற அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்துட்டு இந்த தீசிஸ் ஃபுல்லாக த்ரூ அவுட் த தீசிஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறாங்க. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம சூட்டபிளான டாபிக் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, சர்ச் பண்ணுவோம், அதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ since the thesis aims to be contribution to knowledge, a careful check should be made that the proposed study has not previously been carried out. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட நாலேஜ் நம்ம கண்ட்ரிபியூட் டு நாலேஜ் ஆகட்டும், இல்லை நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணுறதாகட்டும், ஷுட் பி மேட் தட் நம்மளோட ப்ரப்போசல் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஹேஸ் நாட் ப்ரீவியஸ்லி பீன் இது வந்து ஏற்கனவே இது கேரி அவுட் ஆயிருக்காது, நம்ம வந்துட்டு நம்ம அளவுக்கு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஆல்தோ கம்ப்ளீட்லி நியூ அண்ட் ஒரிஜினல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ரேர். பட் ஆனால் நியூ ப்ராப்ளம்ஸோ இல்லை ஒரிஜினல் ப்ராப்ளம்ஸோ ரொம்ப ரேராக தான் வரும் அப்படிங்கிறாங்க. ப்ரீவியஸ் ஸ்டடி ஷுட் நாட் பி எக்ஸாக்ட்லி ரெப்ளிகேட்டட் அன்லஸ் த டெக்னிக்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டடி எல்லாம் இதுக்கு முன்னாடி யாராச்சும் தீசிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டடி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரெப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன் அப்படின்னா டெக்னிக்ஸ் அந்த ஒரு டெக்னிக்ஸ் வந்து ஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அவங்க இது பண்ண டைமில் சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருந்திருக்காது, சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. ஸோ நம்ம கொடுக்கறது நம்மளுடைய பெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அதான் ப்ரீவியஸ் பாயிண்டில் நம்ம சொன்னேன். நம்ம பெஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, இப்போ இருக்கிற நம்ம ரிசர்ச் எல்லாம் வச்சு, அப்போலாம் பார்த்தா லைப்ரரி தான் இருக்குது, இப்போலாம் பார்த்தா நிறைய லிங்க் இருக்குது, நிறையா வெப்சைட் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இருந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபால்ட்டாக இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் இருந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்கிறாங்க. ஆர் அன்லஸ் சம் நியூ சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹேட் பீன் டிஸ்கவர்ட் டு ஷேர். அதான் இப்போவெல்லாம் ஆர் அன்லஸ் சம் நியூ சோர்சஸ் ஆஃப் information had been discovered to shed. சில இல்லைன்னா ஒரு சில நியூ சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி டிஸ்கவர் ஆகும்னா, அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சூட்டபுளாக கொண்டு போகிறது, அந்த மாதிரி டிஸ்கவர் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த டைமில் இருந்த ஒரு டெக்னிக்ஸ் ஃபால்ட்னால இதெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ குட் டெஸ்ட் இஸ் வெதர் த ப்ராப்ளம் ஸ்டில் ரெக்வயர்ஸ் சொல்யூஷன். நம்ம குட் டெஸ்ட், நம்மளுடைய டெஸ்ட்டு ஒரு கரெக்டான ஒரு டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் ஆயிருக்கா, இந்த ப்ராப்ளம்க்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒன்ஸ் டாபிக் ஹேஸ் பீன் டிசைடட் அப்பான். இப்போ நம்ம ஒரு டாபிக் நம்ம சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, இட் இஸ் எசென்ஷியல் டு ரிவ்யூ ஆல் ரிலவெண்ட் மெட்டீரியல் விச் ஹேஸ் அ பியரிங் ஆன் த டாபிக். அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது மொத்தமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, ஃபைனல் ரிட்டன் தீசிஸ் ஆஸ் அ கீ. நம்ம ஃபைனலாக நம்ம ஒரு தீசிஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ஒரு கீ செலெக்ஷனாகவோ ஒரு கீ சாப்டராகவோ இருக்க போகுதுங்கிறாங்க. இட் இஸ் நெசசரி டு ஷோ ஹவு த ப்ராப்ளம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டடியில் வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன், நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு நெசசரியை நம்மளுக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இட் இஸ் சம் சப்ஜெக்ட் ஏரியாஸ் இட் இஸ் important to locate the problem within a theoretical framework. ஒரு சில சப்ஜெக்ட் ஏரியாவில் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்ன அந்த ப்ராப்ளம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தேவைப்படுது. அண்ட் இன் விச் கேஸ் த அண்டர்லைங் தியரி நீட்ஸ் டு பி ரிவ்யூட் ஆஸ் வெல். ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இது மறுபடியும் ரிவ்யூ பண்ண தோணுது, அந்த சொல்யூஷன் வந்து ப்ராப்பராக அவங்க கொடுக்கல, இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணவங்களதாகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாவல் சூஸ் பண்ணதுலாகட்டும், அதில் வந்து சொல்யூஷன் இருந்திருக்காது. ஸோ நான் வந்து அந்த சொல்யூஷன் அது வந்து தப்பான சொல்யூஷனாக இருக்குது, இல்லை இன்னுமே அது முழுமை அடையலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த தியரியை வந்து அண்டர்லைன் பண்ணுறோம், திரும்பவும் நம்ம அந்த கேஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் இனிஷியல் சர்வைவிங் அ ஃபீல்டு டு ஒர்க் ஃப்ரம் த ஜென்ரல் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஆர் டு ஒர்க் ஃப்ரம் டெரிட்டரி அண்ட் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு. இப்போ வந்துட்டு டெரிட்டரி லெவல்லே ஆகட்டும், செகண்டரி லெவல்லே ஆகட்டும், நம்மளுக்கு வந்து ப்ரைமரி சோர்ஸு
அந்த டெரிட்டரி சோர்ஸ், பிரைமரி சோர்ஸ் இது எல்லாமே தேவைப்படுது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்குக்கு அப்படிங்கிறாங்க. பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேவை, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்வெஸ்டிகேஷன் தேவை. அதாவது நம்மளா போய் ஜேர்னல்ஸ் எல்லாம் தேடணும், நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் எல்லாம் நம்ம தேட வேண்டியது இருக்குது, நிறைய மோனோகிராஃப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும், நிறைய டாக்டரல் தீஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம கவனிக்கணும். யாராவது இன்டர்வியூ எடுத்து வச்சிருப்பாங்க, அந்த இன்டர்வியூவில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய கொஷினரிஸ் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்டு தானே. இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டு இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ரொம்ப முக்கியமானது எதில்? பிரைமரி சோர்ஸஸில். அண்ட் வேறு என்ன தேவை முக்கியமானது? ஒரிஜினல் ஒர்க்ஸ். அவங்களுடைய ஒரிஜினல் ஒர்க்ஸ் லைக் லெட்டராக இருக்கலாம், ஏதாவது டைரியில் எழுதி வச்சுருந்ததை அவங்க வேறு யாராச்சும் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விட்னஸ், இந்த மாதிரி ஒரு ஐ விட்னஸ் இதெல்லாமே வந்து ஒரிஜினல் ஒர்க் அந்த ஒரு இதுக்குள்ளே சேருது இல்லையா, இது தேவைப்படுது. அடுத்து என்ன தேவைப்படுது? ரிப்போர்ட் மீன்ஸ் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஏதாவது ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க, இல்லை கோர்ட்டில் ஏதாச்சும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இல்லை ஒரு ஏஜென்சிஸ் வந்து ஏஜென்சிஸில் நமக்கு கேட்டோம்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன இன்ஃபர்மேஷனில் இன்க்ளூட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். நம்மளா போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், நம்மளா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுதான் தேவை. எதிலிருந்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ஜேர்னல்ஸ்லேருந்து, நிறைய ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்ம எடுக்கலாம், மோனோகிராஃப்லேருந்து எடுக்கலாம், இல்லை இன்டர்வியூஸ்லேருந்து எடுக்கலாம், இதெல்லாம் எடுக்கலாம். ரெண்டாவது என்ன? ஒரிஜினல் ஒர்க்ஸ். அவங்க எழுதின ஒரிஜினல் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த நாவல் ஆகட்டும், போயம் ஆகட்டும், டைரி ஆகட்டும், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்க முடியும். மூணாவது ரிப்போர்ட்ஸ். இதை வச்சு வேறு ஏதோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கோர்ட்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு பார்லிமெண்ட்டில் ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க, இதில் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் பிரைமரி சோர்ஸ். இந்த மூணுமே பிரைமரி சோர்ஸுக்கு வருது அப்படிங்கிறாங்க. செகண்டரி சோர்ஸ் ரெண்டாவது. செகண்டரி சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சம்மரி. இப்போ நம்ம பிரைமரி சோர்ஸ்லேருந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு சம்மரி எழுதியிருப்போம் இல்லையா, அந்த சம்மரியை கேதர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அப்படின்னா நம்மளே போய் நிறைய விஷயங்கள் வந்து நேரடியாக போய் இது பண்ணுறது. இன்னொன்று அவங்க எடுத்து வச்சிருக்கிறவங்களதுலேருந்து சம்மரி பண்ணுறது, அதுலேருந்து நம்ம எடுத்து. இப்போ நார்மலாக நாவலாக எடுக்கிறோம், அந்த நாவல் ஃபுல்லாக நம்ம படிக்கிறோமா? கிடையாது. ஏதோ ஒரு கதை யூடியூப்பில் கதை கேட்டுக்கிறோம், இல்லை ஒரு சம்மரி ஒரு பிளாட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதை தான் செகண்டரி சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த செகண்டரி சோர்ஸ் எதுலேருந்து கேதர் பண்ணுறோம்? பிரைமரி சோர்ஸ்லேருந்து கேதர் பண்ணுறோங்கிறாங்க. தீஸ் இன்க்ளூட் டிரான்ஸ்லேஷன், சம்மரிஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஆஃப் ரிசர்ச். இது வந்து டிரான்ஸ்லேஷனும் இன்க்ளூட் ஆகுது, சம்மரிஸும் இன்க்ளூட் ஆகுது, நிறைய ரிசர்ச் பண்ணதில் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்சைக்ளோபீடியா, இல்லை ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன தேவைப்படுது? அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இந்த செகண்டரி சோர்ஸில் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு சம்மரி, அதுக்கப்புறம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் இல்லாட்டி சம்மரிஸ் இல்லை ரிவ்யூஸ் ஆஃப் ரிசர்ச். மூணாவது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட்ஸ், கைட் புக்ஸு அப்போ வந்து வேறு ஏதாவது பப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்களே, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு செகண்டரி சோர்ஸில் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறாங்க. டெரிட்டரி சோர்ஸஸ். டெரிட்டரி சோர்ஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் ஆர் யூஸ்வலி எக்ஸாம்பிள்ஸ். டெரிட்டரி சோர்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் புக்கு தான் எடுத்துக்கிறாங்க. அது வந்து டெக்ஸ்ட் புக் தான் அப்படிங்கிறாங்க. ஆஃப் இன்ஃபர்மேஷன் சின்ஸ் தீஸ் ஆர் ஜென்ரலி கம்பைல்டு ஃப்ரம் செகண்டரி சோர்ஸ். இதெல்லாமே வந்து இந்த டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது செகண்டரி சோர்ஸ்லேருந்து கம்பைல் ஆகிருக்குன்றாங்க. த ரிலையபிலிட்டி ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்ரலி ஃபங்க்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ். இந்த ரிலையபிள் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன், த ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்ரலி, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எந்த ஒரு ஹேண்டில் என்னது ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ். நிறைய நம்பர், அதாவது ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்களே அதுதான். அதில் தான் வந்து இந்த டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்க. த்ரூ விச் த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பாஸ்ட். இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பாஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு மாதிரி பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. த டெரிட்டரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேன் பி யூஸ்ஃபுல் இன் ப்ரொவைடிங் அண்ட் ஓவர் வியூ. அதான் ஓவர் வியூ. அந்த டெரிட்டரி சோர்ஸில் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? ஓவர் வியூவாக தான் இருக்கும். நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே சேர்ந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓவர் வியூவாக இருக்கும், இல்லை ஒரு பெரிய சம்மரி, அந்த ஃபீல்டோட ஒரு ப்ராட் சம்மரியாக இருக்கும், இப்படி தான் சொல்கிறாங்க. they may even be acceptable for reference because some textbook become acknowledged. ஏன் அப்படின்னா சில டெக்ஸ்ட் புக்கெலாம் வந்து ரொம்ப அக்னாலஜாக இருக்கும், அந்த மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணதில் மேபி லாஸ்ட் ஆர்
ஆர் அது வந்து சில சில விஷயங்கள் லாஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், அண்ட் சில விஷயங்கள் வந்து ஹெவியாக ரிலையன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். மஸ்ட் தேர் ஃபோர் மேட் ஆன் செகண்டரி, அந்த செகண்டரி சோர்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். However, there is no substitute for concluding primary source if they are available. இப்போ வந்து நம்மளால எந்த ஒரு சப்ஸ்டியூட்டையும் நம்ம பிரைமரி சோர்ஸ் வந்து எடுக்க முடியல. there is no substitute for consuming. ஒரு பிரைமரி சோர்ஸுக்காக நம்மளால வந்து எந்த ஒரு சப்ஸ்டியூட்டும் எடுக்க முடியல அப்படின்னா, if there are available and post graduate work in most subject areas demands it. இந்த ஒரு விஷயந்தான் நம்ம பிரைமரி சோர்ஸ்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ நம்ம டெரிட்டரி லெவல் எல்லாருமே வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட். நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்மளாம் நிறைய போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோமா, ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட காலகட்டங்களில் ரொம்ப இப்படி இருந்துச்சு, அவர் வந்து ஆரஞ்சு பழமெல்லாம் வித்துட்டு இருந்தாரா அப்படிங்கிறதுலாம் நம்ம நேரில் போய் யார்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. எது நம்ம கேட்போம், ஒரு செகண்டரி சோர்ஸ் வந்து ஒரு பிரைமரி சோர்ஸ் யாராவது எடுத்து வச்சுருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு வெளியிட்டிருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க, அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது தான் இந்த ஒரு டெரிட்டரி லெவல். அதான் சொல்கிறாங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க்கும் கூட இந்த ஒரு சப்ஜெக்ட் ஏரியாவில் தான் இந்த ஒரு சப்ஜெக்ட் ஏரியாவில் தான் காணப்படுது. த சஜஷன் மேட் எபோ இன் சாப்டர் 2, சாப்டர் 2ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல், ஃபார் ப்ரிப்பேரிங் ஒர்க்கிங் பைப்ளியோகிராஃபி அண்ட் டேக்கிங் நோட்ஸ் அப்ளை ஆஸ் மச் டு த போஸ்ட். இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேட் நம்ம வந்து தீசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பைப்ளியோகிராஃபி அந்த ஒரு ப்ரிப்பரேஷன், அந்த ஒர்க் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணுங்கிறாங்க, ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணுங்கிறாங்க. ஆஸ் டு அண்டர் கிராஜுவேட் டேர்ம் பேப்பர், அண்டர் கிராஜுவேட் டேர்ம் பேப்பருக்கும் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, இது கீழே படிக்கிறாங்க இல்லையா பிஏ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல் தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும் பைப்ளியோகிராஃபியை அப்படிங்கிறாங்க. த யூஸ் ஆஃப் கார்ட்ஸ் ஃபார் ரெக்கார்டிங் ரெஃபரன்ஸ், நம்ம வந்துட்டு நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, லைக் ஒரு புக்காகவே இருக்கலாம், இல்லை ஒரு கேஸ்ட்டாக இருக்கலாம், கோர்ட்டில் நடந்த ஏதோ வீடியோவாக இருக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து ஒரு வைட் அக்செப்ட் ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.